அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திவ்ய முகூர்த்தத்தில் வரக்கூடிய ஆற்றல் மிக்க மைத்ரேய முகூர்த்தம். இந்த நம்பரை மட்டும் இப்படி எழுதுங்கள் போதும் கோடி கடனும் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்களை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்ப்பதற்கான எளிமையான தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம எழுத வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க நம்பர் என்ன, அதை எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் அல்லது வெக்கேஷனுக்காக வெளியே போயிருக்கீங்கன்னா அங்கிருந்தே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாகவே இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தீரணும், அடகு வைத்த நகைகளை உடனே மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு தேவை. அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நம்ம எப்படி கணக்கிடுறோம்னு பார்த்தோம்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை தான் நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரமாக எடுத்துப்போம். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 2 மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்கும். ரேர் கேஸ்ல 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் கிடைக்கலாம் அல்லது ஒரே ஒரு மைத்ரேய முகூர்த்தம் கூட வரும். சரிங்க, நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி 19 நிமிடங்கள் முதல் விடியற்காலை 5 மணி 6 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. பொதுவாகவே அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை இருக்கும் நேரம் திவ்ய முகூர்த்தம். அதே போல விடியற்காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த 2 நேரத்திலும் கலந்து நாளைய தினம் நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் கிடைக்குதுங்க. சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த நேரத்தை கட்டாயமாக நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதிகாலை நேரத்துல நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் கிடைக்கிறதுனால மிக மிக எளிமையான ஒரு மெத்தடை தாங்க நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்னால இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பரை எழுதணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 369 பண அற்புதம் நிகழட்டும். 369 பண அற்புதம் நிகழட்டும். 369 பண அற்புதம் நிகழட்டும். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி மிக்க வாக்கியம் இது. இந்த 369 ஏஞ்சல் நம்பரை பற்றி பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இதை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்கு நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே நம்ம கடன் தீரணும், நோய் தீரணும், அடகு நகை மீட்கணும் இது போல எழுதக்கூடாதுங்க. அது இன்னமும் நோய், கடன், அடகு வைக்கும் சூழ்நிலையை அதிகரிக்கும். எப்பவுமே நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். கடன் தீரணும், அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா அதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. பணம் அப்படின்றது நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தை. சோ 369 பண அற்புதம் நிகழட்டும் அப்படின்ற ஆற்றல் மிக்க இந்த வாக்கியத்தை உணர்வு பூர்வமாக வெறும் 27 முறை நீங்க எழுதினால் போதும். கரெக்டா 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே கூட எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. இதே போல 3 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கடன் பெருமளவு குறைந்து விடும். அதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம்.
பண்ணிக்கலாம். 3 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கடன் மேக்ஸிமம் குறைந்து விடும். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு நாள் அந்த 3 பேப்பரையும் நீங்க சேர்த்து எரிச்சிடுங்க. வீட்டுக்குள்ள வச்சும் நீங்க எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். அது உங்களுடைய சேஃப்டியை பொறுத்து இருக்குங்க. அந்த சாம்பலை வீட்டுக்கு வெளியே நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் வாய்ந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறும். இதை தாண்டி பிரமிட் இருக்கும் இடத்துல பாசிட்டிவான எனர்ஜி நிரம்பி வழியும். வீட்ல, ஆபீஸ்ல, ஒர்க் பண்ற இடத்துல எங்க வேணாலும் பிரமிடை நம்ம வைக்கலாம். எந்த ரூம்ல வேணாலும் எந்த திசையில் வேணாலும் இந்த பிரமிடை நம்ம வைக்கலாம். அதிலும் நம்ம கொடுக்கும் இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த எந்திரத்திற்குள்ள உங்களுடைய ஆசைகள், கோரிக்கைகளை நீங்க எழுதி வைத்தால் அது அப்படியே நடக்கும். அதை எப்படி எழுதி வைக்கணும்னு சில உதாரணங்களோட ஒரு சின்ன வீடியோவா நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். ஒரு சின்ன பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இதை பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அதுல கிரீன் கலர் பெண்ணால நம்ம கோரிக்கையை எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. திருமண தடை இருக்கிறவங்க, என் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைந்து விட்டது. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, என்னுடைய உடல் ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறது அல்லது என்னுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, இது போல நீங்க எழுதணும். அடுத்த முக்கியமான விஷயம், பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதணும். உதாரணத்திற்கு நான் எழுதியிருக்கேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா மம வசிய வசிய ஸ்வாகா, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி மம வசிய வசிய ஸ்வாகா, இது போல நீங்க எழுதிட்டு அந்த பிரமிட் வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர தட்டுல ஃபர்ஸ்ட் வச்சிடணும். கோரிக்கை எழுதின இலையை அந்த ஸ்ரீ சக்கர தட்டுல நீங்க வச்சதற்கு பிறகு பிரமிடை கொண்டு நீங்க மூடிடுங்க. ஒன்ஸ் நீங்க மூடிட்டு அதை ஷெல்ஃப்லயோ அல்லது பூஜை அறையிலயோ ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. அதை அடிக்கடி திறந்து பார்க்க கூடாதுங்க. இப்ப தினமுமே ஒரு 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல நின்னுட்டோ அல்லது உட்கார்ந்துட்டோ நீங்க எழுதி வச்ச அந்த கோரிக்கையை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இது போல நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பிரியாணி இலையை நீங்க எரிச்சிடுங்க. திரும்பவும் அடுத்த கோரிக்கைக்கு இதே போல நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. ஜஸ்ட் இந்த ஆமையை வாங்கி உங்க வீட்ல நீங்க டேபிள் மேல, ஷெல்ஃப் மேல அல்லது பூஜை அறையில வச்சிட்டாலே போதும். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 எந்திரங்கள் தெரியும். குபேர யந்திரம், லக்ஷ்மி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் அந்த எந்திரத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, மனதிற்கு பிடித்த நல்ல செய்திகள் வரும். நாம் ஆசைப்படும் விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது அதிரடி பணவரவை ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை அல்லது லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலில் இருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு இந்த பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் இந்த லக்ஷ்மி சங்கு மாலையை கழுத்தில் நாம் அணிந்தாலே போதும், இந்த சங்கு நம்முடைய உடம்பில் படப்பட லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். பணத்தை வேகமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சா போதும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை நாம் அணிந்திருக்கணும். அப்பதாங்க அது பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாவது இந்த மாலையை நம்ம அணிந்திருக்கணும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னும் சில தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு.
தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.